நான் ஜெகனேஷ் பேசுகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, மூவி மேக்கரில் எப்படி வந்து உங்களுடைய ஆடியோவை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜை போடுறது அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ ஏதோ ஒரு ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து மூவி மேக்கர் ஓப்பன் பண்ணிடுறீங்க. இது எதில் இருக்கும்னா, நீங்கள் விண்டோஸில் போனீங்கன்னா ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனீங்கன்னா மூவி மேக்கர்னு சொல்லி இருக்கும். விண்டோஸ் 7 இதுலலாம் வந்து இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை போய் எடுத்துக்கலாம். விஸ்டாலையும் கூட இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் போய் விட்டுட்டு மூவி மேக்கர்னு எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இல்லை கிளிக் ஹேர் ப்ரௌஸ் ஃபார் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ். டேரெக்டாக வீடியோஸை வந்து போட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இதில் இருக்குது. இல்லைன்னா டேரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்போ போடும்போது இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோல்டருக்கு நீங்கள் போகணும். போகிறப்போ நான் வந்து என்னுடைய ஃபோல்டரை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கிறேன். நான் உள்ளே போகிறேன். உங்களோட ஃபோல்டர் என்னவோ டேரக்டரியில் போய் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ஜெகனேஷ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்பீச்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பேன். ஸோ என்னோட இதுக்கு வந்து ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஸ்பீச்சுங்கிற ஃபோல்டரில் போய் நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP4 இருக்குதா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஃபைலு. வீடியோ இருக்குங்களா, MP4 வீடியோ ஃபைல்னு. இந்த வீடியோ ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறனாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துடும். வந்துருச்சு. ஆனால் இதில் வந்து எந்த விதமான பிக்சரும் வந்து இல்லை. இப்போது எந்த பிக்சருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு வந்து ஒரு பிக்சர் போடணும்னு ஆசைப்படுறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்ங்கிறத கிளிக் பண்ணிடுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்ங்கிறத அப்படி கிளிக் பண்ண உடனேவும் ஃப்ரண்ட் சைடில் வந்து விழுந்துடும். இங்கே ஃப்ரண்ட் சைடு ஆர் பேக் சைடு எங்கே வேணாலும் நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம். இது ஃப்ரண்ட் சைடில் விழுந்துடும். ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோக்கு இடையில முன்னாடி பின்னாடி ஏதாவது இமேஜ் போடணும்னா நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக பண்ண முடியும். இதில் இடையில நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் போய் இங்கே செட் ஸ்டார்ட் பாயிண்ட்டு ஸ்ப்ளிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ளிட்டுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும். அதே இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்ங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமேஜ் வந்து மேக்ஸிமம் மோஸ்ட்லி லாஸ்ட்டில் வந்து விழுகும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வந்து வைக்க முடியும். இப்படியே வந்து நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலுமே உங்களுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் போய் சேவ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். சேவ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த சேவ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராஜெக்ட் சேவ் ஆயிரும். சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சிங்களேன், இது வந்து சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ்னா வேறு ஏதாவது ஃபைலாக வந்து சேவ் ஆகும். வீடியோ இது வந்து மூவி மேக்கர் இருக்கிறதுனால WLMP அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இதே வந்து இதில் போயிட்டு சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ் இல்லாமல் சேவ் மூவின்னு வச்சுட்டு இதில் ஆடியோ ஒன்லி ரெக்கமெண்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி என்ன மாதிரி வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷனில் வந்து சேவ் ஆயிடும். இவ்வளோ சூட்டுக்கு இருக்குது பாருங்கள். எத்தனை விதமானதை நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஃபேஸ்புக் தகுந்த மாதிரி, பிளிப் டிவி, டெய்லி மோஷனுக்கு தகுந்த மாதிரி, ஃப்ளிக்கருக்கு தகுந்த மாதிரி, மை ஸ்பேஸ், ஆன்செஸ், விமோ, யூடியூப், இப்படி இத்தனை விஷயமாகவும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். எதில் வேணுமோ அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரியே ஆப்ஷன் வந்து வந்துடும். ரெக்கமெண்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா MP4 சேவ் ஆகும். MP4 வீடியோவை சேவ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுனால அப்லோட் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது ஒரு மெத்தட். இப்போ எனக்கு இந்த மாதிரி பிக்சர் வேண்டாம், இந்த இடத்துல எல்லாமே பிக்சர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து இதில் போய் சேவ் மூவி அப்படின்றதுல வந்து ஆடியோ ஒன்லின்னு கொடுத்துட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதில் போயிட்டு சேவ் மூவின்னு சொல்லிட்டு ஆடியோ ஒன்லின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆடியோ மட்டுமே தனியாக வந்து சேவ் ஆகும். அதில் M4A அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா WMA அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும். இப்படி WMAன்னு சேவ் ஆகிட்டு அதை நீங்கள் பிரிச்சுட்டு அதை நீங்கள் வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். சேவ்னு கொடுத்தீங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சா, மறுபடியும் வந்து சொல்கிறேன் பாருங்கள். சேவ் மூவின்னு போட்டு ஆடியோ ஒன்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ண உடனேவும் இந்த மாதிரி 2 மெத்தடில் கேட்கும். கேட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போயிட்டு உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு லைவாகவே பார்த்துருங்க. MP4 அப்படியே இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து சேவ்னு கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். 1-2% எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதோ அந்த பர்சன்டேஜ் வந்து ப்ராசஸ் ஆகி என்ன பண்ணும், அந்த ஆடியோ மட்டும் தனியாக பிரிஞ்சு அங்கே போயிடும். எதுக்காகனா நம்ம வந்து இங்கே வீடியோவை போட்டுக்கிறோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இமேஜஸும் இல்லை. அப்போது நம்ம வந்து இமேஜஸ் ஆட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆடியோவை வந்து பிரிக்கணும். அப்படி பிரிச்சுட்டு நம்ம ஆட் பண்ணால் தான் மூவி மேக்கரில் வந்து வீடியோ வந்து பார்க்கும்போது ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு பிக்சரும் இருக்கிற மாதிரி பண்ண முடியும். அது எப்படி நான் பண்ணுறது உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். அதனால் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் ஆகணும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து சேவ் பட்டனே கிளிக் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இப்படி கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த ஃபைல் வந்து வந்துடும். ஓப்பன் ஃபோல்டர் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஓப்பன் ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா இங்கே இருக்கா மை மூவி M4A அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே அங்கே ப்ளே பண்ணி பார்க்குறதுனாலும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு
இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியோ புதுசா போடணும். அது தேவை. அப்ப நான் வந்து இப்ப டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் கீ பிரஸ் பண்ணி தான் டெலீட் பண்ணேன். என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது வேணாங்கிறதுனால, இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு, டெலீட் கீ பிரஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா, கட் நீங்க ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அத பண்ணிக்கலாம். இல்ல ரைட் கிளிக் பண்ணி, இதுல ரிமூவ்னு இருக்கு பார்த்தீங்களா, இத பிரஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு கட்டுங்கிற ஆப்ஷன் பிரஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் பிரஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க கீபோர்ட்ல இருக்கக்கூடிய டெலீட் கீய வந்து நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிடுறோம். இதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். என்ன மாரி இமேஜ்லாம் வேணுங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் இருக்குது. இப்போ என்ன பண்றேன்னா, எனக்கு கீழ வந்து ஒரு ஆடியோ போடணும். அந்த ஆடியோவுக்கு ஆட் மியூசிக். அதில போயிட்டு ஆட் மியூசிக்னு குடுத்துருங்க. விமோனா அது ஒரு சைட்லேருந்து வர்றது. ஆடியோ மைக்ரோனா அதில சைட்லேருந்து வருது. ஃப்ரீ மியூசிக் ஆர்ச்சிவ் இதெல்லாம் வந்து சைட்லேருந்து வருது. அதனால வந்து என்ன பண்றேன்னா, ஆட் மியூசிக்ங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதே மாரி கேக்னியஸ்குள்ள இருக்கக்கூடிய ஃபோல்டர்ல ஸ்பீச்ங்கிறதுக்குள்ள வந்து உள்ள போறேன். உள்ள போயிட்டு இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மட் MP3 ஃபார்மட் போட்டுக்கலாம், MP4 ஃபார்மட் போட்டுக்கலாம், WLM ஃபார்மட்லாம் போட்டுக்கலாம் நீங்க. சரிங்களா? இதுலயே ஃபார்மட் உங்களுக்கு காமிக்கும். என்னென்ன ஃபார்மட் சொல்லி. WMEA, MP3, WAV, அதுக்கப்புறம் AIF, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, AIFF, M4A, OGG இத்தனை ஃபார்மட்டுமே வந்து நீங்க வந்து பண்ணிக்க முடியும். எதுல? இந்த ஆடியோ ஃபார்மட்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ அண்ட் வீடியோ ஃபார்மட் இத்தனை ஃபார்மட் இருக்குது. வீடியோஸ் ஃபார்மட் மட்டும் இத்தனை ஃபார்மட் இருக்குது. இத்தனை ஃபார்மட்லாம் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து MP3 வந்து இம்போர்ட் பண்றோம். MP3 இம்போர்ட் பண்ண உடனேவும் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துரும். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணீங்கன்னா, அது மட்டும் ப்ளே ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? அது மட்டும் ப்ளே ஆயி உங்களுக்கு வந்து வாய்ஸா வரும். இப்போ இது வந்து ஒரு பெரிய இதா இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இத வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்கிறதுக்காக, இத ரைட் கிளிக் பண்ணி சரிங்களா? ஜ இதுல வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். அதாவது டியூரேஷன் வைக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு வந்து இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து ஒரு 1/2 மணி நேரத்து ஆடியோவா இருந்தது அப்படின்னா, நீங்க 1/2 மணி நேரத்து ஆடியோக்கு வந்து இதுல வந்து எவ்வளோ டியூரேஷன் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து இதுல இருக்கும். 30 டியூரேஷன் வந்து 30 செகண்ட் 30 வச்சீங்கன்னா, இவ்வளோ தூரத்துக்கு வரும். இப்ப இதே பிக்சர வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்ப வேணுங்கிற பட்சத்துல கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. இங்க உங்களுக்கு தெரியணும்னா, இதுல வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி, மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் ஆகும். அப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிக்சர் வந்துருச்சா, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இன்னொரு பிக்சர் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப என்ன பண்றேன்னா, மறுபடியும் இங்க போறேன். ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு, இங்க போறேன். ஏதோ இந்த பிக்சர வந்து கிளிக் பண்ணி, செலக்ட் பண்ணி நான் போட்டுறேன். போட்டு முடிச்ச உடனே இதுக்கும் அதே மாரி தான். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, டியூரேஷன் வரும். டியூரேஷன் வந்த உடனே அதில போய் 13 வச்சுடுறேன். வச்சுட்டு மறுபடியும் இத வந்து கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி குடுத்துடுறேன். குடுத்த உடனே வந்துருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றேன்னா, நானு திரும்பவும் இத வந்து கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி குடுக்குறேன். ஸோ 3 வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் ரைட் கிளிக் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு, எந்த பிக்சர் வச்சுக்கலாம், நீளமான பிக்சரே வச்சுக்கலாம். அதனால வந்து இந்த பிக்சர் வைக்கணும். நடக்கிற மாரி பிக்சர் வைக்கிறோம். வச்ச உடனேவும் அது வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகுது. இதுலயும் வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா யூஎஸ்ன்னு வருதா? யூஎஸ் வந்தோடனேவும் 30 குடுத்தாச்சு. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, மறுபடியும் கண்ட்ரோல் வி குடுத்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ வந்து இதோட நின்றுச்சு. ஸோ பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரத்துக்கு போயிருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, இதுல ஒரு 3 பிக்சர் டெலீட் பண்ணிடுறோம். இதுல ஒரு 3 இதுல ஒரு 3 பிக்சர் டெலீட் பண்ணிடுறோம். இதுலயும் வந்து ஒரு 3 பிக்சர டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணிட்டு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆடியோ இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாரி இமேஜ் போடுறதுக்கு மறுபடியும் ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு, இங்க போய் பார்க்குறோம். ஏதாவது ஃபைல் வேற ஃபைல் இருக்குதான்னு சொல்லிட்டு, வேற அந்த ஃபைல்லாம் வந்து நீளமான ஃபைலா இருக்குது. சரி இந்த ஃபைல வேணா போடுவோம். இத வந்து போட்டு, இப்ப நீங்க இங்கிருந்து டியூரேஷன் வந்து 13 குடுத்தீங்க அப்படின்னா, 3 வீடியோக்கு வரும். மறுபடியும் நமக்கு இன்னொரு வீடியோக்கானது இருக்குது. இத வந்து நம்ம வந்து இங்க கூட சொருகினாலும் சொருகிக்கலாம். இடையில வந்து பிளேஸ் பண்ணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். செஞ்சுட்டு மறுபடியும் வந்து ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்ன்னு போட்டுட்டு, நாம வந்து இந்த தாமரை மாரி இருக்கு பார்த்தீங்களா? இத பிளேஸ் பண்றோம். பிளேஸ் பண்ண உடனே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வீடியோ. 3 பிக்சரா வருது. பிக்சரா வந்த உடனே இதையும் எடுத்து என்ன பண்றோம்னா, இதுக்கு இடையில நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம். இப்படி நீங்க டிராக் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேருந்து கிளிக் பண்ணி டிராக் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு, இன்னும் வந்து அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ இருக்குது. அதனால வந்து ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், இதில வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு, இமேஜ் பார்க்கறதுக்கு கிளிக் பண்ணி போறோம். இப்ப இங்க கிளிக் பண்ணா தெரியல அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னா, இந்த இதில போயி, இந்த உபதேசங்கிற ஃபோல்டர வந்து நான் என்ன பண்றேன்னா, அப்படியே காப்பி பண்ணி, நீங்க தேவையான ஃபோல்டர காப்பி பண்ணிட்டு வந்துட்டு, இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணீங்கனாலுமே அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே என்ன பண்றேன், நானு ஆட்டோமேட்டிக்கா ஏதோ இந்த பிக்சர வந்து எடுத்து போடுறேன். இந்த பிக்சர எடுத்து போட்டு, இந்த பிக்சர் இடையில வந்திருக்கா, இத வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு, இத 13 குடுக்குறேன். இங்க இங்க வாங்க 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 வாங்க. 13 குடுத்த உடனேவும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 பிக்சர் வந்துரும். வந்ததுக்கப்புறம்
மறுபடியும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா போனதுனால என்ன பண்ணுறோம்னா டியூரேஷன் வந்து குறைக்கிறோம். குறைக்கும் போது 20, அதுக்கப்புறம் 18, அப்புறம் 15, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 16 வச்சா கரெக்டாக இருக்குது. இன்னும் 15.5 வச்சாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 16 வச்சுக்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் எம்டியாக போனால் தப்பு இல்லை இல்லையா? இதே 17 வச்சா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இன்னும் ரொம்ப உள்ளே போயிடும். அதனால 17 வச்சா ரொம்ப உள்ள போகுது. 17:50 வந்துருக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்குது. நம்ம வந்து 17 மட்டும் வச்சு பார்ப்போம். 17 வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 16 சொல்லி வைக்கிறேன். 16 வச்சிடறேன். 16 வச்சோடனே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி 3 பிக்சரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஆட் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்னு போய் நம்ம இப்போ இதில் இருக்கிற இமேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கா, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இது கொஞ்சம் போடலாம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இதை கொண்டு வந்து இங்கே ஒன்றில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 13 கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த 3 தூக்கிடலாம். எதுக்காக இந்த 3 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த 3 வச்சுக்குவோம். ஸோ இதுலேருந்து ஒரு 3 எடுத்துகிட்டு இன்னொரு புது 3 போடலாம், 3 இமேஜ் போடலாம். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க, இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து இருக்கிறப்போ இதோ இந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டியூரேஷன் கொடுக்குறோம். 13 கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறோம்னா அப்படியே எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 3 பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கீழே 3 பேர் இருக்கிறாங்கல்ல நடக்கிற இந்த 3 பேர் அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒவ்வொன்றிலையும் 3 பிக்சர் அழகாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வேறு வேறு படம் வந்துட்டுருக்கோம். ஸோ இது இறைத்தன்மையை பற்றி பேசுகிறதுனால நமக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிடுறோம். செட் பண்ணி முடித்த உடனேவும் இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு அப்போ சொன்ன மாதிரி தான் சேவ் மூவி அப்படின்னு சொல்லி போட்டு ரெக்கமெண்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இது வந்து மை மூவி MP4 அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் இந்த வந்து என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்ரீன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். ஸ்ரீன்னு பேர் வச்சுட்டு சேவ்னு கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இது அப்படியே வந்து மூவியாக சேவ் ஆகும். ஸோ 1 to 0% கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி இருக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகும். ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து இதை இப்போ கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக அது நம்ம வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே லேட் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு மெத்தடு வேறு மெத்தட் கிளிக் பண்ணி பார்ப்போம். எஸ், கேன்சல். சேவிங் இது 1% கம்ப்ளீட். கேன்சல் கொடுத்த உடனேவும் க்ளோஸ் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்குது. ஆமாம், க்ளோஸ் பண்ணிருங்கன்னு சொல்லியாச்சு. க்ளோஸ் பண்ணி சொன்ன உடனே சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ மறுபடியும் போகிறோம். இதில் போய் சேவ் மூவின்னு கொடுத்துட்டு இப்போ கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதுலேயேவும் யூடியூப்னு இருந்ததில்ல, நம்ம அதை சூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ யூடியூப்னு இருக்குல்ல, இந்த யூடியூப்ங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. டைரெக்டாகவே இதை யூடியூப் வந்து போக வைக்க போகிறோம். அப்படி கிளிக் பண்ண உடனேவும் அது MP4 சொல்லி அதுவே எடுத்துக்குது. யூடியூப் போனோம் அப்படின்னா MP4 எடுத்துக்குது. எடுத்துகிட்ட உடனேவும் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணிட்டு MP4 அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சேம் மெத்தட் அப்படியே வந்து 1 to 100% வரைக்கும் ஓடணும். இப்படி ஓடிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆடியோ ஃபைல் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய வீடியோ ஃபைல் வந்து சேவ் ஆகி நிற்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கும். அதனால் நான் வந்து இந்த ஆடியோ பிடிச்சிட்டு ஆடியோக்கு தகுந்த மாதிரி இமேஜ் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். மாற்றி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பிக்சராக போட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையில்லாத ஆடியோஸு தேவையில்லாத வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது ஸ்ப்ளிட்னு சொல்லி ஆப்ஷன் காமிச்சேன்ல, அது மூலமாக கட் பண்ணிக்கலாம். என்ன மெத்தடில் வேணுமோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் வந்து எங்கே வேணுமோ அங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இத்தனை விஷயம் பண்ணுறதுக்கு இது ஒரு அற்புதமான விஷயமா எது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மூவி மேக்கர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இது விண்டோஸோடைய ஒரு ஆப்ஷன். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயன்படுத்திக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்ன யூஸ் அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் இது வரைக்கும் நிறைய வீடியோ பேசினது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதில்லை. ஆனால் சில வாசகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்க்குற வாட்ச் பண்ணுற வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்போயெல்லாம் தேவையோ அப்போயெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு மெயிலுக்கே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தேவைன்னா பார்க்கலாம், தேவையில்லைனா டப்புன்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அதை எனக்கு சொல்லுங்கள். அதை நான் திருத்திக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் RJ Ganesh.